இந்த சபை கைவிடப்படாத சபை. ரூத்து ஒரு மனவாட்டியாக இருக்கிறா. பார்த்தா அந்த மனுஷன் வேலைக்கு போகுது எதை குறிக்கிறதுனாக்கா ஊழியத்தை குறிக்கிறது. இப்படியாக பல காரியங்கள் காணப்பட்டு கொண்டிருக்குது. எனக்கு கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சனமே, இப்போது இந்த சிம்சோனோட மனைவி பார்த்தீங்கன்னாக்கா எந்த விதமான ஒரு தொடுதலும் இல்லை. என்னடா இந்த மனுஷனை திருமணம் செய்ய போகிறோம், இந்த மனுஷன் ஒரு இடத்துல வேலை செய்கிற மனுஷன் கிடையாது. சிம்சோனு ஏதோ ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்க கிடையாது, ஏதோ ஒரு கடை வச்சது கிடையாது, ஒரு வியாபாரி கிடையாது. ரட்சகருடைய அபிஷேகம், நியாயாதிபதி அபிஷேகம் இருக்குது. சாமி வச்சு சம்சாரம் பண்ணுற மனுஷன், அப்படி தான் சொல்லணும். ஆதாய தொழிலாக பண்ணுறாரோ அது என்னவோ. இவர் செய்கிற ஊழியத்தில் இவர் வளம் இருக்கிறாருன்னா அப்புறம் என்ன, அது தொழில் கிடையாது, அது சேவை தான். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கிறார், இல்லைன்னு சொல்ல. இது கூட வர மனவாட்டி என்ன செய்யணும்? வேறு விசுவாசியாக தான் நீ என்னுடைய பெலிஸ்தீத்துக்கு மாறிடுன்னு சொல்லலாம். இது சிம்சோன் கிட்ட அது பலிக்காது, பலிக்கவும் கூடாது. இது நியாயாதிபதி. ஒரு படித்த மனிதனுக்கு ஒரு படியாத பெண் திருமணம் செய்து எப்படியோ, அல்லது அது கூட அவள் கற்றுக்குவா இல்லையா? சிலத்தெல்லாம் இந்த நாகரிகமாக தெரியணும் இல்லையா? அது ஸ்டப்பனாக இருக்கு அந்த அம்மா. கல்யாணத்துக்கு எந்த ஆயத்தமும் கிடையாது, ஒரே ஆயத்தம். அந்த ஆயத்தை அழுத்ததெல்லாம் இந்த மனுஷன் பாவம். இது அந்த வீட்டுக்கு போய் 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 வர வர என்ன தான் ஃபஸ்ட் டைமே பாலசிங்கம் வருகிறது அது கிழித்து போடுறார். கர்த்தருடைய ஆவியம் இறங்குறார். அது கிழித்து போட்டுட்டு என்ன செய்யணும்னா, உடனே யூட்டர்ன் எடுத்துக்கினேன் ஆசனட்டை போய் இந்த மாதிரி ஒரு செத்த பிரேதத்தை நான் ஒரு பிரேதம் உருவாக்கிட்டேன். அதாவது நான் போய் ஒரு சிங்கத்தை கொண்டு கிழித்து போட்டுட்டேன். பிரேதம் தானே இது, எனக்கு பாவ நிவர்த்தி செய்யணும். இப்போ நான் என்ன செய்யணும்னா, நசிரேய விரதம் தீட்டுப்பட்டதுக்கு சவரன் கத்தி படக்கூடாத அந்த தலைமுடியை சிரைச்சி எடுத்துட்டு புறா குஞ்சுகளை வைத்து பலி செலுத்திட்டு, அது பிறகு அந்த முடி வளர வளர அவனுக்கு அந்த நசிரேய பலனும் கூடும், பாவ நிவர்த்தி உண்டாயிடும். இது யூட்டர்னு அடுக்கலை, ஆசரங்கிட்டே வரல. இது நேராக அடுத்த ஸ்டேஷனுக்கு போயிட்டார். இது திரும்பி வருகிற போட்டு பார்த்தா அந்த செத்த சிங்கம் செத்த பாவத்தை குறிக்குது. அதில் ஒரு தேனடை உருவாகுது. பாவத்திலிருந்து ஒரு வருமானம், வெறும் வெகுமானம், ஒரு வருமானம். அது பார்த்தோன்னே என்ன நினைக்குது, கத்திர கொடுத்தாரு நினச்சாரா என்னவோ தெரில, அதை எடுத்து நக்கி தின்னுக்கிட்டே வரார். இது துர்நாற்றம். எங்கேருந்து எடுக்கிறோம் இது தெரியல. எழுத்தின்படியாக பார்த்தா அது எப்படி ஒரு பாடி, அதுக்கிட்ட சிங்கத்திற்குள்ளே தேனாடு இருக்குது, அது எடுத்து நக்கி சாப்பிட்டே வராரு. பெட்ரோல் கொடுக்குறாரு, அதுங்க இதுக்கு மேலே காஞ்சி போனதாக இருக்குதுங்க. எங்கேருந்து வந்தது ராசா, இது எப்படி வந்தது, எப்படி இந்த பணம் வந்தது, எப்படி வீடு கட்டினேன், என்ன செய்கிறேன், நல்லபடியாக இருக்கியா, ஒழுங்காக இருக்கா, ட்ராக் ஒழுங்காக இருக்கா, போகிறதெல்லாம் பெலிஸ்த குடும்பமாக இருக்குது, போக்குவரத்தெல்லாம் சரியில்லை, ஒரு மாதிரி மேலே ஸ்மெல் வருது, என்ன விஷயம், குடிச்சிட்டு வந்திருக்கியா, எல்லாம் கேட்கணும் இல்லையா? நமக்கு நாவுக்கு இனிமையாக தான் வச்சிடறான் பையன். தேன் தண்ணி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, என் பிள்ளை எனக்கு தேனை வாக்குது வாயில், அப்படி தான் ஆரம்பிக்கும். அப்புறம் போக போக இந்த பையனால் எங்கே எட்டு கொண்டு விட்டான் பற்றியா படுபாவி, என்ன எல்லாம் உன்ன மாதிரி தான், உன் குடும்பம் மாதிரி தான்ட்டு புருஷன் மனைவியை சொல்லுவான். மனைவி சொல்ல, நீ எங்கேயா வெளியூராக போயிருந்தேன்னு அடுத்த சண்டை ஆரம்பிச்சிடுங்க. நீ தானே கூட இருந்த குடும்பம் நான் இருந்த, உனக்கு தெரியாதா அவன் எங்கே போனான்னு? அப்போ நாட்டுமே இருக்குது அந்த பையன், அந்த மாதிரி சொல்லுவோம். இது மாதிரி தான் இதுக்குள்ள சண்டை போட்டு இருக்க வேண்டியது தான். ஆனால் ரெண்டுமே தேனை என்ஜாய் பண்ணியிருக்கேங்க. அந்த பெனிஃபிட், அந்த பிள்ளையின் மூலம் வருகிற நன்மை கண்ணை மறைச்சிடும் சில பேருக்கு. மார்க்கெட் கொடுத்துரும் சில பிள்ளைங்கள்லாம். இது உண்மையிலே நடந்துருக்கு. சரியான மார்க் எடுத்துடுறான், இல்லை 200க்கு இல்லை 100க்கே 100 எடுத்துடுறான். அவ்வளோதான். என் மனசு எப்படி இருக்கும், அப்படியே மிதப்பேன் நான். என் பிள்ளை 100 எடுத்துக்குது, அவ்வளோ அதிசயம் இல்லையா? ஒரு பக்கம். ரெண்டாவது, என் பிள்ளை இல்லை, அவன் என்ன அந்த மார்க்கை தவிர மற்றதுலலாம் அவன் மேலே ரிமார்க்ஸ் நிறைய இருக்கும். அதுக்குள்ளே போகாது என் மனசு. என் பிள்ளை படித்ததோடு தான் எடுத்தான், படிக்கிறதுனால அவன் கவனம் ஃபுல்லாக அதில் தான் இருக்கும், வேறு எங்கேயும் திசை திரும்ப ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் சோறு கொஞ்சம் படிப்புன்ற மாதிரி அவன் கொஞ்சம் படித்து அதை எடுத்தான். மார்க் எடுத்ததெல்லாம் உண்மை, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதுக்கு மேலே நிறைய வேலை பண்ணி வச்சுருக்கான். ஒழுக்கம் இருக்காது. நிறைய பேர் படிச்சிருப்பான், நல்லா அறிவாளியாக இருப்பான், பரிசுத்தம் இருக்காது. பைபிள் லெஃப்ட் ரைட் பேசுவான், நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. 30 நிமிஷம் பேசுகிற மாதிரி இருக்கும், 3 மணி நேரம் பேசியிருப்பான். எல்லோரையும் சிந்திக்க வைப்பான், சிரிக்க வைப்பான், எல்லாம் செய்வான். பிரசங்கம் பண்ணி முடிச்சோன்னே போய் சிகரெட் பிடிச்சிட்டு வந்துடுவான். இது நான் ஒரு தேசத்தில் பார்த்தேன். எனக்கு அப்படியே எல்லாம் அண்டா சராசரம் நின்றுற மாதிரி ஆயிடுச்சு அந்த மாநகரத்தில். அவன் அந்த சிகரெட் கையில் வச்சுன்னா கூப்பிட்றான், வா 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 உனதான், ஏன் அப்படி பார்க்குறேன், நான் தான். கிட்ட போனப்போ ஒரு பொண்ணு வேறு வருது, அது கையில் மதுபான கோப்பை இருக்குது. இன்னும் ஷாக் ஆகிட்டேன் நான். காலைல பைபிள் காலேஜில் அப்படி பேசுகிறேன். ஆமாம், அது எனக்கு சம்பளம் கொடுத்தான் போனேன்.
என்ன ஆக்சுவலாக கிறிஸ்டின் நினச்சியா? இல்லை நான் முஸ்லீம்னா. சம்பளம் பெருசாக வருதியா? நான் படிச்சிருக்கேன், உன் பைபிளை தான் நான் படிச்சிருக்கேன், நான் போனேன், எங்கள் மதத்தை விட்டு வந்து படித்தேன், வேலைக்கு போனேன், வந்தேன். நீ காலைல பார்த்து சாயங்காலம் ஷாக்கான என்ன அர்த்தம்? நீ சரியாக இருக்கிறியா? நீ எப்படி சைக்காலஜிஸ்ட்டாக இருக்கிறேன்னு எனக்கு திருப்பி கேட்டான். நான் டெய்லி கற்றுக்கிறேன், ஒன்று ஒருத்தர் பார்த்துன்னு சொல்லிட்டு வந்தேன். நான் இந்த மாதிரி இருக்கிறாங்க. சிம்சோன் அவருடைய நாக்கில் என்ன அந்த இது வச்சோன்னே உலகத்தில் எல்லா பசங்களும் எது வீட்டில் பார்த்தேன், பின்னாடி வீட்டில் பார்த்தேன், பக்கத்து வீட்டில் பார்த்தேன், எல்லா தருதில் பையன் அவடைகளாக இருக்கான். என்ற பையனை பார்த்தேன், தேனெல்லாம் வைக்கிறான். என்ன பெருமை, என்ன ஆணவம், என்ன அகந்த, மற்றவர்களை பார்க்குற பொழுது ஒரு தரக்குறவை பார்க்குற பார்வை எல்லாம் வந்துடும் தானா. தேன் கொடுத்துறான் இல்லையா பையன்? இதுக்கு நான் போதிக்கலை, ஒன்றும் செய்யலை, ரத்தத்திலே இருக்கு இல்லையா, இந்த ஃபேமிலி டேலண்ட் அப்படியே வரும். இப்படி தான் நான் பேசுவேன். அப்புறம் பார்த்தா இது போய் 420 வேலை பண்ணி, இது என்ன வேலை பண்ணி வச்சுருக்கான். பெலிஸ்த பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறான். சரி, இது கல்யாணம் பண்ணுறான். எப்படியோ ஒத்துக்கணும், என்ன பண்ணுறது. தவந்து பெத்த பிள்ளை அது. ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் அப்புறம் குழந்தை பிறந்தது அந்த செல்லம். சிம்சோன் அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த பாவ நிவர்த்தி செய்யாததுனால சொல்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக தேய்பிற ஆகுது வாழ்க்கை. வல்லமை அப்போ டக்குன்னு போகாது, கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகும். ஆசாரியன் இல்லையா எடுத்து சொல்கிறதுக்கு? ஆசாரியனே வானான்ட்டியா, அவ்வளோதான், வானா. ஏன் ஆசாரியன் வேணாம்? அவனே என்னை பார்த்து புறமைப்படுறான். கத்திர என்னை பயன்படுத்துகிற விதம் வேறு. என் திரளான ஆத்துமாக்கள், என் ஃபேன்ஸ் என்ன, விசிறி என்ன, என் டியூப்லைட் என்னான்ட்டு நான் சொன்னால் என்ன வருது? எல்லாம் ஆசாரியனும் அகேன்ஸ்ட் ஆகிடுவான். அவ்வளோதான், இவன் எல்லாம் சபிக்க ஆரம்பிச்சிடுவான். பாரு எப்படி எல்லாம் பேசுகிறான். ஐயோ, என்ன டோட்டலாகவே இது பொல்யூஷன். சர்ச்சில் இல்லை, கிறிஸ்துவ உலகத்துக்கு இது பொல்யூஷன். அப்படி போயின்ட்டு இருக்கப்போ டிக்ரீஸ் ஆகுது. அபிஷேகத்தினுடைய வல்லமை குறைய ஆரம்பிக்குது. அப்போ தான் ஐயாவுக்கு என்ன வருது? பேச்சுலர் பார்ட்டி கொடுக்குறார். வாலிபர்கள் அந்த தேசத்தில் அந்த மாகாணத்தில் சேர்க்கறது வாலிபருடைய வழக்கம். கட்சியா பேச்சுலர் பார்ட்டி. இப்போ நாளைக்கு காலையில் விடிஞ்சா நான் மாப்பிள்ளையாக போகிறேன். பேச்சுலர் பார்ட்டி. அந்த பேச்சுலர் பார்ட்டியில் தான் இந்த நாவு என்ன பண்ணுது? தாறுமாறாக பேச ஆரம்பிக்குது. அது தெரியாது தாறுமாறாக பேசுதுன்னு. இவர் ரொம்ப ஓவர் ஸ்மார்ட்டாக என்ன பண்ணுறாரு, பெண் வீட்டாருக்கெல்லாம் விருந்து கொடுக்குறாரு. வாலிபர்லாம் கொடுத்துட்டு வாலிபன் கூப்பிட்றப்போ அந்த கேட்ட பசங்களும் வந்துடுறானுங்க. ஓசி குடி இல்லையா, எல்லாம் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இது கொடுத்துட்றேன், இந்த விடுகதை சொல்கிறார். அந்த விடுகதை இவருக்கு தான் ஆன்சர் தெரியும். அவங்க குடி போதையில் ஒத்துக்கிறானுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அவ்வளோதான். அவங்க வந்து இவ்வளோ நெருக்க, இவனை நெருக்க, இவன் ஆசையாக போயிருப்பான். அவ்வளோதான், படுத்தா அவ்வளோதான், அழ ஆரம்பிச்சிட்டாவும். பக்கத்தில் படுத்தாலே அழுது அந்த அம்மா. இந்த மாதிரி பண்ணால் அடிப்பாவி நான் செத்துட்டானா என்ன, வந்ததுலேருந்து அழுதுனே இருக்கிறேன். முதல் இரவும் கிடையாது, 2வது இரவும் கிடையாது, 3வது இரவும் பார்த்தா முதல் இரவில் ஆரம்பித்து 7 இரவு அழுகுறா. அலட்ரா உருட்ரா பெரட்ரா. ஐயோ என்ன ஐயா இது? வெளியில் பார்த்தா கல்யாணம் இருக்குது, இங்கே பார்த்தா பாவம் இந்த மனுஷன் துடிக்கிறான். ஆசையாக வந்து கல்யாணம் பண்ணி பார்ட்டியெல்லாம் கொடுத்து, பாஸ்டர் கிடையாது கடைசி வரைக்கும், லைஃப்பில் பாஸ்டரே கிடையாது இது வரைக்கும். கல்யாணத்துக்காவது கூப்பிடுவான்னு பார்த்தா கல்யாணத்துக்கும் கூப்பிடல. போதகருக்கா இங்கே இடமே இல்லை. இங்கே சிம்சனோட வாழ்க்கையில் ஆசாரனுக்கு இடமே கிடையாது. எல்லாம் என்ன பார்த்து எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் இது பண்ணுறோம். கடைசியில் பார்த்தா 7வது நாள் 7 நாள் தான் நீடிச்சது அந்த கல்யாணம். ஆசாரம் கிடையாது, சத்தியம் கிடையாது, மனவாட்டிக்கு ஆயத்தம் கிடையாது. ஒரு சாரார் எடுக்கிற முயற்சியில் திருமணம் நடைபெறும். இன்னொன்று அட்லீஸ்ட் கோஆப்ரேட் பண்ண இல்லையா? சரி, நீ செலவு பண்ணல, நீ இந்த வாழ்க்கைக்காக என்ன பண்ண? அது தாய் விட்டு விட்டாலும் அதெல்லாம் வராது. அது வராது. பெலிஸ்த குடும்பம் நீ வேணா இங்கே வந்து இருன்றாங்கல்ல, நாங்களாம் வர முடியாது. அது அந்த கேட்டகரி. இது கிறிஸ்துவுக்குள்ளே இந்த மாதிரி இருக்குதா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். பொருளாதாரம், தாய் வீட்டுக்கு மேலே ஒரு வீடு போட்டுருவோம், ஒரு வீடு கட்டுறோம், இந்த இடத்துல லேண்ட் வேல்யூ பார்ப்பான், எல்லாம் பார்ப்பான். கடைசியில் அவன் வேலையை விட்டுருவான். இவனுக்குன்னு இருக்கிற மதிப்பை விட்டுருவான். நிலத்தோட மதிப்பை பார்ப்பான், ஏரியாவோட மதிப்பை பார்ப்பான், விலைவாசியை பார்ப்பான், எதிர்காலத்தை பார்ப்பான். தனக்கென்ற மரியாதையே போயிடும். அப்படி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அபிஷேகம் பண்ணப்பட்டு அலங்கோலமாய் அவலட்சணமாய் அநேகர் ஆக்கினிக்கு நிறைய போய் கொண்டிருக்கிறாங்க. இதில் ஒரு கூட்டம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சொல்லும், இன்னொரு கூட்டம் வந்து எதுவுமே சொல்லாது, கர்த்தர் பார்த்துக்குவார்னு விட்டுரும். இப்படியும் சபை இருக்கிறது. சிம்சோனுடைய வாழ்க்கையை நாசமாக போனதுக்கு அந்த பெண்மணி காரணம்னு நினைக்க போகிறீங்க, அதெல்லாம் கிடையாது. இது தருதலை, இது உருப்படலை, இது சரி கிடையாது. தனி மனிதனுக்கு அவனுக்கு இருக்கணும் அந்த கட்டுப்பாடு,
அவனுக்கு தெரியணும் அந்த குடும்பத்தை எப்படி ரன் பண்ணணும், நம்ம வாழ்க்கையை எப்படி பார்த்துக்கணும், யார் நம்மளுக்கு வாழ்க்கையில் முக்கியமானவங்க,